லேவியருக்கு பட்டணங்களும் வெளிநிலங்களும். அதிகாரம் 35. எரிகோவின் அருகே யோர்தானைச் சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. அந்த பட்டணங்களைச் சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகளைச் சூழ்ந்த வெளிநிலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களைச் சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் 1000 முழ தூரத்துக்கு எட்ட வேண்டும். பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே 2000 முழமும் தெற்கே 2000 முழமும் மேற்கே 2000 முழமும் வடக்கே 2000 முழமும் அளந்துவிடக் கடவீர்கள். இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளிநிலங்களாய் இருப்பதாக. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடிப் போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்களெல்லாம் 48 பட்டணங்களும் அவைகளைச் சூழ்ந்த வெளிநிலங்களுமே. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்துக் கொடுக்கும்போது அதிகம் உள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்துக் கொடுக்க வேண்டும். அவரவர் சுதந்திரித்துக் கொண்ட சுதந்திரத்தின்படியே தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்றார். இஸ்ரவேல் சபையார் கர்த்தருடைய சந்நிதியில் தங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொண்டு வருகிறார்கள். இவை லேவியருக்கு ஆதரவாய் இருக்கும். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் தசம பாகமும் காணிக்கைகளும் செலுத்தும் போது ஆசாரியர்களும் லேவியர்களும் செல்வந்தர்களாய் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஊழியக்காரர்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும். கர்த்தர் இந்த அதிகாரத்தில் லேவியருக்காக ஒரு சில விசேஷித்த பிரமாணங்களை சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் தங்கியிருப்பார்கள். அவர்கள் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கி இருந்தபோது எப்படி தங்கி இருந்தார்களோ அதுபோலவே அவர்கள் கானான் தேசத்திலும் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் தங்கியிருப்பார்கள். லேவியருக்கு தங்கும் இடம் வேண்டும். கானான் தேசத்தில் லேவியருக்கு சுதந்திர வீதம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறார். ஆகையினால் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திர வீதத்திலிருந்து லேவியருக்கு அவர்கள் தங்கக்கூடிய வாசஸ்தலங்களை ஒதுக்கி கொடுக்க வேண்டும். லேவியர்கள் இந்த பட்டணங்களில் குடியிருப்பார்கள். இதன் மூலமாக லேவியருடைய வாசஸ்தல தேவைகள் சந்திக்கப்படும். லேவியருக்கு பட்டணங்களும் அதை சூழ்ந்த வெளிநிலங்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிநிலங்களில் லேவியர்கள் பயிரிட்டு விவசாயம் பண்ண மாட்டார்கள். அவை அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் சகல மிருக ஜீவன்களுக்கும் மேய்ச்சல் நிலங்களாய் இருக்கும். எரிகோவின் அருகே யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும். லேவியர் ஒருவருக்கொருவர் அருகாமையில் குடியிருக்கும் போது அவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை குறித்து தியானம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய பிரமாணங்களிலும் நியமங்களிலும் கட்டளைகளிலும் லேவியருக்கு சந்தேகம் வரும்போது அவர்கள் மற்ற லேவியரிடத்திலிருந்து விளக்கம் பெற்று தங்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வார்கள். லேவியருக்கு கொடுக்கப்படும் பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேவியருக்கு கொடுக்கப்படும் வெளிநிலங்களின் விஸ்தீரணத்தை பற்றியும் கர்த்தர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் 1000 முழ தூரத்துக்கு எட்ட வேண்டும் என்றும், பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே 2000 முழமும்
தெற்கே 2000 முழமும் மேற்கே 2000 முழமும் வடக்கே 2000 முழமும் அளந்துவிட கடவீர்கள். இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளிநிலங்களாய் இருப்பதாக என்றும் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களுடைய பங்கு வீதத்திலிருந்து லேவியருக்கு பட்டணங்களை கொடுக்க வேண்டும். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்து கொடுக்கும்போது அதிகம் உள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்து கொடுக்க வேண்டும். அவரவர் சுதந்திரித்துக் கொண்ட சுதந்திரத்தின்படியே தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்கள் பங்கு வீதத்திலிருந்து லேவியருக்கு பட்டணங்களை பிரித்து கொடுக்கும் போது எல்லா கோத்திரத்தாரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்பார்கள். லேவியர்களின் பட்டணங்கள் எல்லா கோத்திரத்து பங்கு வீதங்களிலும் இருக்கிறது. தங்கள் மத்தியில் லேவியர்கள் குடியிருப்பதினால் அந்தந்த கோத்திரத்தாருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். லேவியர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தரை பற்றிய சத்தியங்களை உபதேசம் பண்ணுவார்கள். லேவியருக்கு 48 பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் 4 பட்டணங்கள் வீதமாக 48 பட்டணங்களை லேவியருக்கு கொடுக்கிறார்கள். கர்த்தர் லேவியருடைய பட்டணங்களை பற்றி சொல்லும் போது அடைக்கல பட்டணங்களை பற்றியும் சொல்லுகிறார். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.